இல்ல, இல்ல. அது அன்புநேச ஒண்ணுமில்ல. உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி பகிர்ந்து நடுதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 17/4/2026 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் விழுந்திருக்கும் பொழுது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். மீண்டுமாக வாழ்த்துக்களையும் இறைவனிடமும் கேட்டபடியே மழமை போலவே உமது சிந்தனை நேரம் அதனை தொடர்ந்து யோகாசன பயிற்சி என்று எல்லாம் செய்து கொள்வோம். என்றால் 3 தான் செய்திருந்தோம். எல்லா பயிற்சிகளையும் இன்று செய்து எல்லா ஆசனங்களையும் செய்துவிட்டு பன்னிசை பன்னிசை நேரத்தோடு இணைந்து இளையவர்கள் வாசிப்பெரும் உரையரும்போ பின்பு கேள்வி கணிகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்லித்தார்கள் தொகுப்போடு ஜெயம் அவர்கள் இடையே காத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். தாமல் ரக்கா வணக்கம். பாருங்கோ உற்சாக வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் பாணி அவர்களுக்கும் கமலர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நமது சோதனைகளை நாம் கடந்து இந்த நிலைத்தன்மையை மற்றும் அனைவருக்குமான செழுமையை நோக்கி முன்னேற்றுவதற்கு தேவையான வளங்களை எமக்கு கிடைக்க நாம் வேண்டுவோம். உலகில் நீதி சமாதானம் கிடைக்க வேண்டுவோம். நம் தேசத்தின் நம்பிக்கையாக திகழும் அவர்களுடைய இலைமதிப்பெற்ற உயிர்களை யாரென்று எவரென்று பாராமல் எல்லோரும் மாய்க்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டுவோம். நாட்டில் அமைதியும் சமாதானமும் கிடைக்க வேண்டுவோம். எமது ஏமாற்றையும் வன்முறையும் தடுப்பதற்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நடத்தைகளை ஏற்கும் சவால்களை எதிர்கொள்ளும் மூலமாக அவர்களுக்காக வேண்டுவோம். நாம் ஆறுதல் படுத்தும் போது அவை சமூகத்தில் அமைதி, நீதி மற்றும் ஒற்றுமைப்பாட்டை வளர்க்கும் பெரும் ஆற்றலாக உருவெடுக்கின்றன. ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும் பண்பையும் ஊக்கப்படுத்துவதுடன் சமூக ஒற்றுமைக்காக வேண்டுவோம். வீரைவா வீரைவாய் வா என் உள்ளத்தின் தெய்வமேவா, எந்தையும் தாயும் நீரன்றோ, எந்த நீதயம் மகிழவா 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 மகிழவா, இறைவா வீரைவாய் வா என் உள்ளத்தின் தெய்வமேவா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். நன்றி மிக்க நன்றி. அவர்கள் உங்கள் சிந்தனையை என்ன சொல்லி சொல்றேன் நான் சரி சரி ஓகே ஓகே. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட், சுவிஸில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 2064 பாஸ்கா காலம் 2ஆம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும். இன்று திருகவை புனித அனிசெடஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, உயிர்த்த ஆண்டவரை நாம் வாழ்த்தி பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம்.
நோய்கள் மாறும் பேய்கள் ஓடும் ஆராதனையினால், மண்குடமுடையும் தீவற்றிடும் ஆராதனையினால் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்தொழராய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே நற்செய்தியாளர் யோவான் தரக்கூடிய இந்த செய்தியானது நமக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியானது இறை பெறும் பொருளினாலே, இறைவனுடைய ஆசையினாலே, ஆவியானவரின் வல்லமையினாலே நமக்கு தரப்படுகின்றது என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே இன்று குறிப்பிடப்படுகின்ற கமாலியல் என்பவர் ஒரு நற்செய்தியாளர், இறையியலாளர். அதாவது புனித சின்னப்பர் இந்த கமாலியலின் கீழே இருந்துதான் அவர் அந்த யூத மறையை, இறையியலை கற்றுத் தேர்ந்தார். அதை கற்றுத் தேர்ந்து கொண்டுதான் இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரையும் அழித்துவிட திட்டம் கொண்டு கடைசியாக சிரியாவுக்கு புறப்படுகிறார். தமஸ்கு நகருக்கு செல்லும் போது வழியிலே நமது ஆண்டவராகிய இயேசுவினாலே வழிமறிக்கப்பட்டு கீழே தரையில் விழுந்தார். 2 கண்களும் கூடாகின்றன. அங்கிருந்து வழிபட்டு புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்றார். அங்கே அவர் தலையிலே அசரியா என்பவர் அவருடைய தலையிலே கையை வைக்கின்றார். சீல் போன்ற இதுகள் விழுகின்றது. அவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது. இயேசுவே என் ஆண்டவர், உலகின் மீட்பர் இவரே என்று புனித சின்னப்பர் அறிவிக்க தொடங்குகின்றார். ஆகவே இந்த நற்செய்தியானது உண்மையிலேயே இறைவனுடைய அருள் இருந்தாலே என்று யாரும் நற்செய்தி அறிவித்திட முடியாது, நற்சிந்தனையையும் வழங்கிவிட முடியாது. ஆகவே நற்சிந்தனையை அதாவது அதிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கும் போது இறை பிரசன்னம் நமக்கு முக்கியமாக தேவை ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய, அதாவது இறை ஆவியானவர், இயேசு சொல்லுவார் சீடர்களுக்கு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படுவது கடவுளின் ஆவியினாலே உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் அடியெடுத்து வைக்கும் எந்த செயலும், எந்த சொல்லும், எந்த
வார்த்தையும் எந்த நற்செய்தி பணியும் உங்களுக்கு இறையாவியாவினாலே தரப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் நற்செய்தி பணியில் ஈடுபடும் முன்னதாகவே நாம் அமைதியாக இருந்து நாம் இந்த நற்செய்தி பணியை செய்வதற்கு இறையாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் மௌனமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் இருக்கின்ற சமயத்தில் இயேசு செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம், மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிந்த ஒன்று. அப்பத்தையும் மீனையும் பருகி பெருக்கிய அற்புதம். ஆன்மீக பசி என்பது கிறிஸ்துவாகிய நமக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை போதித்த பின்னரே இயேசு இந்த அருள் அடையாளத்தை செய்தார். ஆகவே இந்த 12 கூடை நிறைய எடுத்த அப்பமானது எமது மக்களை குறிக்கின்றது. எப்படி அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் பெருக்கினாரோ அதே போன்று இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய பணி பெருக வேணும் என்பதுதான் இயேசுவினுடையது, கடவுளுடைய பரம தந்தையுடையதும் சித்தமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நற்செய்தி நமக்கு பதிவு செய்கின்றது. நம்முடைய ஆன்ம பசியாய் இருப்பதை உணராத நிலையிலே நாம் இருக்கின்றோமா என்பதை சோதித்து அறிந்தவர்களாக இறைவார்த்தை என்னும் உணவை நம் ஆன்மாவிற்கு பருகி பெருகும்படியாக நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய இவ்வுலக காரியங்களிலும் இறைவனுடைய அருளால் நிறைவடைகின்ற என்ற அருமையான சிந்தனை இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆன்மீக பசியை கிறிஸ்துவின் வார்த்தைகளால் தீர்த்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். ஆகவே நற்சிந்தனை பணியை, நற்செய்தி பணியை இறை ஒழுக்கத்தோடும் இறை ஆசியோடும் இறை பரிசுத்தத்தோடும் நாம் எடுத்துச் செல்வோம். இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் எனக்கு இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் சிறப்பம் வீக்கெண்ட் போகுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். கேட்கவில்லை நேவிஸ். வீட்டில் இருக்கிறா எடுங்க சிஸ்டர். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1879 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, பிரச்சினைகளுக்கு பணத்தால் தீர்வு காண முடியாது, அறிவு திறமையாலும் சாதித்துவிட முடியாது. பல சந்தர்ப்பங்களில் பணத்தை வைத்து பிரச்சினைகளை தீர்த்து விடலாம் அல்லது 10 பேரை வைத்து சாதிக்கலாம், பேசி தீர்க்கலாம் என நாம் நினைக்கின்றோம். பணத்தால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முற்பட்டால் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்று நற்செய்தியில் கூறியது போலதான் அது போய்விடும். பணத்தை வைத்து அல்லது பணத்தை கொடுத்து செய்யும் முயற்சிகள் எல்லாம் பிரச்சினைகளுக்கு தீர்வு தருவதல்ல, பின் விளைவுகளோடு அது பெரிதாக்குபவை. ஆனால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அடையாளம் காட்டி பங்களிப்புக்கு அடித்தளமிட்ட அந்த சிறுவனின் செயலே சரியான வழி. இயேசு கடவுளுக்கு நன்றி செலுத்தியதன் வழியாக ஆன்மீகத்தை கூட்டத்துள் ஏற்படுத்தி அனைவரையும் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பண்பாளராக்குகின்றார். பசி பிரச்சினை அங்கே பறந்தோடுகின்றது. இவ்வுலகில் பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவளிக்க வேண்டியது கடமையை நமக்கு உணர்த்துகின்றது. கடவுள் வெளிப்படுத்துகின்ற அன்பு நம் வாழ்வில் பிறரன்பு பணியாக பரிணமிக்க வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது. உணவு உண்ணும் போது தட்டிலோ இலையிலோ நீரில் வைக்கக்கூடாது, உணவை வீணடிக்க கூடாது என குழந்தைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனாலும் இன்னும் பல இடங்களில் பலர் உணவை தூர எறிந்து வீணடிப்பது வழக்கமாக உள்ளது. கடவுள் தரும் எந்த குறையும் மக்களின் பயன்பாட்டுக்கு உரியதே ஒழிய வீணடிக்கப்படுவதற்கு அல்ல. நம்மிடம் இருப்பது குறைவானதாக இருந்தாலும் அது பகிரப்பட வேண்டும். பரந்த உள்ளம் இருப்பதை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். பரந்த உள்ளம் இருப்பதை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இழப்பதில் மகிழ்ச்சி என்கின்ற சிந்தனை நம்மில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் என்னிடம் இருப்பதை பகிர்கின்றேனா? பகிர்வதன் வழியாக இறைவனை காண முயல்கின்றேனா? சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே எங்கள்
தாய்மண்ணின் மக்களுக்காகவும் உலக நாடுகளில் பசியால் வாடுகின்ற மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நாளில் நினைத்து பகிரும் உள்ளத்தோடு எங்கள் நாட்டின் தலைவர்கள் எல்லாவற்றையும் பகிர்வு மனப்பான்மையோடு பகிர்ந்து இந்த யுத்தங்கள் ஒழிய வேணும், சமாதான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற அந்த பன்னிசைகள் அனைத்தும் உலக மக்களின் அமைதிக்காக நாங்கள் அதை ஒரு சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பில்சர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள ஞானத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கோபாலி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதை உற்சாகம் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி நேவிஸ் உங்களுடைய இதை நிப்பாட்டிட்டு கதைங்க. பொறுங்க பாலன், ஒரு செகண்ட். நேவிஸ் உங்கள் சத்தத்தை நிப்பாட்டிட்டு கதைங்கோ. என்னட்ட எதுவும் சொன்னீங்களா? சத்தம் நீங்க கதைக்கிற சத்தம் வெளியில வந்து பாலன் சொல்ற சிந்தனை விளங்கவில்லை. சற்று நிப்பாட்டுங்கள். நான் ஒன்றும் கதைக்கலையே, நான் சவுண்ட் எல்லாம். அப்ப டேவிட் அவர்கள் மன்னிப்போடு யாரோ கதைத்தவர்கள் அவர்கள் மன்னிப்போடு நான் தான் நிப்பாட்ட மறந்துட்டேன். ஓகே, சரி நேவிஸ், மிக மிக மன்னிப்போடு மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நன்றி, நன்றி. பாலன் தொடருங்கள். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கொடுக்கிறதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இறைச்சருடைய நாமத்தில் எடுத்துக்கொண்டு கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவனை தொழிலக்கம் சவரி 783 என்று சொல்லிக்கொண்டு கம்பெனி எடுக்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் இறைவார்த்தைகளையும் கொள்ளாத சத்துருவானம் பறித்துக் கொள்ளாதவனும் ஜேசப்பா நாமத்துல கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, ஆசீர்வதிங்க. இவங்களை ஆசீர்வதிங்க. எடுத்துங்க, கேட்கிற இது எங்களோட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த வேதாகம் பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-18 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரமைக்கு ஒப்பாகவும் இருந்தது நேற்று வரை. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனார். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவர் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவருக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவர் உங்களிடத்தில் போகலாம் என்றார். மோசே மலையில் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை
சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை கேட்டி ஒரு பாடல். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக வியாதிகள் சேர்ந்து வந்தாலும், அநேக வியாதிகள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அன்பான இயேசுராஜனுக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களுடைய பிள்ளைகள் ராஜா இந்தந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இசப்பா அவங்க தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேரா பாதுகாக்கணும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. கட்டு தகப்பனை உள்ள ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் போர்மகளை அதை நிறுத்தி ராஜா நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. குடும்பங்கள் நிறைவாக இரட்டத்தனியாக ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் அணுவினாடியும் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக எடுத்தவன்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சார் விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். ஆனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் எங்களை இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 20. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கடவுள் எப்போதும் எங்களுடன் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் எங்களை நேசிக்கின்றார், எங்களோடு உறவு வைத்திருக்கின்றார். நாங்கள் நம்பியவர்கள் தங்கள் உறவுகளை முறித்து கொண்டாலும் கடவுள் எங்களுடன் உறவை முறித்துக் கொள்வதில்லை. கடவுள் ஒரு திட்டத்தின் மூலமாகத்தான் எங்களை இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கு ஒரு கருவியாகவோ அல்லது ஒரு
இடமாகவோ தான் எங்கள் பெற்றோரை எங்களுக்கு தந்திருக்கின்றார். கடவுளின் திட்டத்தின்படிதான் நாங்கள் பெற்றோர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு தந்த பெற்றோர்கள் தங்களுடைய ஆயுள் காலம் வரை எங்களுக்காகத்தான் வாழ்கின்றார்கள். எங்களுக்காகத்தான் அவர்கள் உழைக்கின்றார்கள். எங்களுக்காக தங்களுடைய வியர்வையை நிலத்தில் சிந்தி உழைத்து எங்களை பாதுகாப்பாக வளர்க்கின்றார்கள். எந்த பிள்ளையையும் தாய் வெறுப்பதில்லை. எந்த பிள்ளையையும் தாய் பாகுபாடு இல்லாமல் தான் இந்த உலகில் வளர்க்கின்றார். அதே மாதிரிதான் இறைவனும் எங்கள் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளையாக நினைத்து எந்த ஒரு பாகுபாடுமின்றி எங்களை நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார், எங்களுக்கு உதவுகின்றார். இந்த நேரத்தில் நாங்கள் இறைவன் எங்களை இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய பெற்றோரை நாங்கள் பார்ப்போமானால் இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை பார்ப்பதில்லை. பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு சுமையாத்தான் இருக்கின்றார்கள். எந்த பிள்ளையும் சுமையை சுகமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வேலை பழுக்கள் அதுகள் இதுகளால பெற்றோரை அவர்கள் புறக்கணிக்கிறார்களோ அல்லது பெற்றோரை வெறுக்கின்றார்களோ இல்லது பெற்றோர் தங்களுக்கு ஒரு பாரம் என்று நினைக்கின்றார்களோ என்பது என் மனதில் ஓடுகின்றது. எத்தனையோ இடங்களில் தனிமையில் இன்று நம்முடைய தாய் நாட்டை சேர்ந்த வயோதிபர் தனிமையில ஒரு வீட்டில் இருக்கின்றார்கள். சில சமயம் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள், சில சமயம் கணவன் இறந்து மனைவி இருக்கின்றார், மனைவி இருந்து கணவன். பிள்ளை அங்கே இருக்கின்றது, பிள்ளை 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இருந்தாலும் பிள்ளை பக்கத்தில் இருந்தாலும் கூடி 3 நாள் 4 நாள் ஒரு கிழமை அவர்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் அவர்கள் வந்து இந்த பெற்றோரை பார்க்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய இரத்தத்தை வேர்வையா சிந்தி தங்களை முழுமையாக அர்ப்பணித்துத்தான் அந்த பிள்ளையை வளர்க்கின்றார். ஏனோ தெரியவில்லை, இந்த பிள்ளைகள் அதை உணர்வதில்லை என்று நான் யோசிக்கின்றேன். நான் இதை ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன் என்றதற்கு ஒரு உதாரணமாக, நான் நேற்று ஒரு ஒரு ஆளை பார்க்க சென்றிருந்தேன். மகளும் தாயும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறார்கள். மருமகனுக்கு அந்த தாய் அந்த வீட்டுக்கு வாரது விருப்பம் இல்லை. அந்த தாயோ வயோதிபர் அந்த வீட்டில் தனியாக இருக்கின்றார், பேச்சு துணையின்றி இருக்கின்றார். மிகவும் வேதனையான ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்த்தேன். நான் சென்று பார்த்து திரும்பி வர மட்டும் அவ கண்ணீரோட தான் எனக்கு பதில் அளித்தார். நான் யோசித்தேனே, இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கின்றது, தாய் சுமையா? இல்லை, தாய் உன்னை சுமை என்று நினைத்திருந்தால் கருவிலேயே அழித்திருப்பாளே என்று நான் யோசித்தேன். மிகவும் வேதனையாக இருந்தது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து தாய் தந்தையை காட்டி அந்த கருவறையில் உருவாக்கிய ஆண்டவர், நீயும் நாளை ஒரு பிள்ளைக்கு தாயாக போற அந்த நேரத்தில் உனக்கு அது புரியுமான்றது கடவுளுக்குத்தான் தெரியும். ஆகவே நாம் பெற்றோரை மதிக்க வேண்டும். கடவுள் எங்களை இந்த உலகிற்கு ஏதோ ஒரு திட்டத்திற்காகத்தான் அனுப்பி இருக்கின்றார். ஒரு திட்டமும் இல்லாமல் எங்களை உருவாக்கவில்லை. ஆகவே இந்த நாளில் நாம் பெரியவர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, தனிமையில் பாடுபவர்களுக்கு, வைத்தியசாலையில் இருப்பவர்களுக்கு, வயோதிபர் இல்லங்களில் இருப்பவர்களுக்கு நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். நேரம் இருக்கின்ற நேரம் இப்படி ஒரு சில பேரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் அவர்களுக்காக செபிப்பதும் நம்முடைய கடமை என்று நினைத்து இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி மீண்டுமாக எல்லா தன்மையில் வாடுபவர்களுக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்கள் இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சின்னதிலிருந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள்,
அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். தொகுப்போடு இணைந்த தாமல் ரக்காவிற்கும் நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி, இப்பொழுது வணக்கம். வருகின்றது சிந்தனை நேரம். தொகுப்போடு தாமல் ரக்கா இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.